இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிறத நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆளுங்கட்சியினர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத நீங்க லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு சபையிலே பேசுனேன், நாங்களாம் சட்டமன்றத்துக்கு தான் வரோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வந்துருது. ஏன்னா முன்னாடி சபையில பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், பாட்டு பாடினா நான் எப்படி பாட்டு பாட முடியும்? இப்படி அப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை பத்திலாம் பேசலான்னு நாங்கெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். ஆனா நாங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றது கிடையாது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அனைத்து கேள்விகளுக்கும் அந்த 3 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அதுவும் நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடையாது. அனைத்தையும் திசை திருப்புற மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். உதாரணத்திற்கு அன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில மானிய கோரிக்கையில பேசிட்டு இருக்கிறார். என்ன கேட்கிறாரு? கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு, இந்த 3 மாதங்கள் அதிகமாயிடுச்சு, ரீடிங் சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஆனா அமைச்சர், சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாம அந்த பிரச்சனையை திசை திருப்புற மாதிரி ஒரு பதில். இதை தொடர்ந்து இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. அமைச்சர் பெருமக்கள், ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு வரல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்னைக்கு ஒரு 4 ரீல்ஸ். இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதையே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. போன 5 வருஷம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. 11.19% வளர்ச்சியோடு இந்தியாவில் டெவலப்பிங் ஸ்டேட்ல நம்பர் 1 ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்தது. இன்னைக்கு அதை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு டம்மி அரசாங்கமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, தள்ளிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனை பற்றியும் இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கவலை கிடையாது. இதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் பார்த்து இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.